சேலம் மாவட்டம் ராக்கியாப்பட்டி பகுதியில் முருகன் கோயிலில் வருவாய்த்துறை அதிகாரிகள் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணி அமைப்பினர் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பூர் எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரில. நான் 2 டைம்ஸ் என்னமோ போயிருக்கேன். அந்த போகிற ஏரியாலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இயற்கையான காற்று, அந்தளவுக்கு கம்பெனிலாம் இருக்காது. சூப்பராக இருக்கும். அந்த இயற்கை காற்றெல்லாம் நம்ம சென்னையில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இது பண்ணி தான் சென்னையை தான் நாசம் பண்ணாங்க அப்படின்னா, இப்போ திருப்பூர் அந்த சைடு கூட இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரோடெலாம் சூப்பராக இருக்கும். திருப்பூர், சேலம், ஈரோடு அந்த அந்த ரூட்டில் போகும்போது நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சென்னையில் போனால் விண்டோ வந்து காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, அவ்வளோ பொல்யூஷன் இருக்கும். விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தான் போவோம். ஆனால் நீங்கள் திருப்பூர், சேலம் அந்த சைடு போனீங்க அப்படின்னா விண்டோ கீழே இறக்கிட்டு அந்த இயற்கை காற்று வாங்கிட்டு போகலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். சென்னையில் தான் வந்து கம்பெனி அது இது கட்டி இங்கே வந்து ஒரு குப்பை காற்று ஸ்மெல் பண்ணிகிட்ருக்கோம், சுவாசிச்சுட்ருக்கோம். அங்கே இயற்கை காற்று இருக்குது, அதை கூட விட்டு வைக்க மாட்டேறாங்க. ஸோ இப்போ கோயில், மலை எல்லாத்தையும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இயற்கையை வந்து எவ்வளோ அழிக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு தான் பாதிப்பு ஏற்படும்னு அவங்களுக்கு புரியல போல இருக்குது. அந்த கோயில் இருக்கிறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அதை வந்து இடிக்கணும்னு பிளான் பண்ணி இடிச்சிட்ருக்காங்க. அண்ட் நிறைய மலைங்களை கூட இது பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நான் நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஸோ அந்த சைட்லலாம் மலை நிறைய இருக்கும். நான் பார்க்கறதுக்கே அப்படி கண்குள்ளா காட்சி மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அது எல்லாமே சென்னை அழிச்சது போதாதுன்ட்டு இப்போ அதையும் அழிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு உலகத்தையே அழிச்சிடுவாங்க பொழுது. உலகத்தில் அவங்க அழிக்க தேவையில்லை. இந்த இயற்கையை அவங்க அழிச்சா இயற்கையை நம்மளை அழிச்சிடும். ஸோ இதில் என்ன ஒன்று கஷ்டம் அப்படின்னா, அவங்களும் பாதிக்கப்படுவாங்க, அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க ஏறி வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ நம்ம தான் சாதாரண மக்கள் நம்ம தான் பாதிக்கப்படுறோம். அதனால அவங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதனால் பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் நம்ம தான். இப்படி இயற்கையாக இருக்கிற கோயில், மலை எல்லாத்தையும் அழிச்சிட்டு, இயற்கையை அழிச்சிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம்? இல்லை தேவையில்லாத கம்பெனி தான் வரப்போகுது. ஸோ வந்து இருக்கிற நோய் பற்றாமல் புதுசாக ஏதாச்சும் ஒரு நோய் வந்து மக்களை சீக்கிரமாக அழிச்சிடணும் அப்படி தான் நினைக்கிறேன். அதுக்காக தான் வந்து நிறைய கம்பெனிலாம் உருவாகிட்டு இருக்குன்னு என்னவோ தெரியல.